அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13 வரலும் வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தின் நாட்களிலே ஒரு விசை ஒரு ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த ஜெப ஆலயத்திலே அவரின் போதகத்தை ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் யார் என்று கேட்டால் 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை கொண்டிருந்த எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து அவள் மேல் கைகளை வைத்து, ஸ்திரியே, உன் பலகீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் அவளுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அந்த நிமிஷமே அவள் நிமிர்ந்து பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷம் கூனியாயிருந்தவள் அந்த ஒரு நிமிஷத்துல அற்புதமான சுகத்தை பெற்றார். இதை கண்ட அந்த ஜெப ஆலய தலைவன் அங்கிருந்து ஜனங்களை கடிந்து கொண்டான். உங்களுக்கு வாரத்தில் 6 நாட்கள் இல்லையா? மற்ற நாட்களில் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளில் இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னான். ஆண்டவர் அவனை பார்த்து, மாயக்காரனே, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த இந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை அந்த கட்டிலிருந்து அழுத்து விட வேண்டியது இல்லையா என்று சொன்னார். இதை கேட்ட விரோதித்த அநேகர் வெட்கப்பட்டார்கள். மற்றெல்லாரும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு மற்ற நாளிலே இதை செய்திருக்கலாம். மற்ற நாளிலே செய்திருந்தால் இப்படி யாரும் இயேசுவை கண்டனம் பண்ணி இருக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு ஓய்வு நாளிலே ஏன் செய்தார் என்று சொன்னால், தேவையுள்ள மக்களுக்கு அவள் தேவைகளை சந்திப்பதில், அவர்கள் பரிதாப நிலைமையை மாற்றுவதில், அற்புதம் செய்வதில் நாளை கடத்த மாட்டார். நாளைக்கு என்று இயேசு தள்ள மாட்டார். தேவையுள்ள மக்களுக்கு அன்றைக்கே சுகம் கொடுத்து அற்புதத்தை செய்து அவர்களை வாழ வைக்கிறவர் இயேசு என்பதை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதை கேட்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை தேவையோடு இருக்கலாம், பலகீனப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், வியாதிப்பட்டவர்களாய் கடன் பிரச்சனையோடு தவிக்கிற மக்களா கூட இருக்கலாம். நீங்க வெளியே சொல்ல முடியாத அநேக வேதனைகளை தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நாளை பார்க்கலாம், பிறகு செய்கிற என்று நாளை கடத்துகிறவர் அல்ல, தள்ளி போடுகிறவர் அல்ல. இன்றைக்கே உங்களுக்கு உதவி செய்கிறவர் இயேசு. இதை கேட்கிற இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்து உங்களை கனம் பண்ணுகிறவர் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.